guys, welcome back to my channel Lattish Gamer. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரியல் கிரிக்கெட் 24ல ODI சீரிஸா நம்ம ப்ளே பண்ண போறோம். ஸோ ODI சீரிஸ் வந்து 3 டேஸா நம்ம பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அண்ட் ஃபர்ஸ்ட் சீரிஸ் அகேன்ஸ்ட் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இந்த டீமுக்கு நடுவில் விளையாடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லண்டன் ஸ்டேடியமில் டிஃபிகல்ட்டியை மீடியமில் வச்சு நம்ம விளையாட போகிறோம். ஸோ வாங்க நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் T20 கிரிக்கெட் அண்ட் ODI கிரிக்கெட்டில் நம்ம ரியல் பிளேயிங் 11 எப்படி இருக்குமோ சேம் அதே பிளேயிங் 11 தான் நம்ம சேம் இந்த கேம்லேயே விளையாட போகிறோம். ஸோ ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம ருத்ராஜ் கைக்வாட் ODI சீரீஸை நம்ம இந்த கேம் பிளேயில் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் பிளேயிங் 11ல். ஸோ அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா வர ஏதோ ஒரு பிளேயிங் 11ல் எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம ரிங்கு சிங்கை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த பிளேயிங் 11 வச்சு தான் நம்ம இந்த கேம் விளையாட போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். CSK ஃபேன்ஸ் அந்த எல்லா ஆட்டை கொஞ்சம் கமெண்ட்டில் பெருக்கி விடுங்கப்பா. ஸோ ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கேமுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லண்டன் ஸ்டேடியமில் இந்த ஒரு மேட்ச்சை நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்கங்க. அண்ட் டைம் ஃபார் த டாஸ். 2 கேப்டனும் ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து ஹெட்ஸுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்போனண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க பேட்டிங்க்கு. ஸோ நம்ம வந்து ஃபுல் ஓவர் அந்த 50 ஓவர்ஸ் நம்ம வந்து போட போகிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஓவர் மட்டும் ஜஸ்ட் போட்டுட்டு மிச்சம் எல்லா ஓவரும் ஆட்டோ பிளே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாங்க நண்பா கேமுக்குள்ளே போயிடலாம். அம்பையர்ஸ் நடந்து வந்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஜம்ப் பேக்ட் ஸ்டேடியமில் இந்த மாதிரி விளையாடுறது எனக்கு ஒரு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுங்க. ஸோ நம்ம இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரை நம்ம சீக்கிரமாக விளையாடி இந்த ஒரு ஓவரை ஸ்கிப் பண்ணி ஆட்டோ பிளேவை போட்டு இந்த ஃபுல் இன்னிங்ஸையும் முடிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஃபுல் இன்னிங்ஸையும் முடித்த பிறகு நம்மளோட பேட்டிங் வந்து நம்ம வந்து டோட்டலாக நம்ம ஃபுல்லாக நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகே வாங்க, நம்மளோட நெக்ஸ்ட் பால் இங்கே நல்லா போட்டுட்ருக்காரு ஹார்திக் பாண்டியா. அந்த லென்த்தை சூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ கரண்ட்டாக நம்ம CSK டீம் இன் IPL டாப் ரேஸ் டு பிளே ஆஃப்ஸில் இருக்காங்க. ஸோ சூப்பராக போயிட்டுருக்காங்க. ப்ரோ தயவு செஞ்சு இது மாதிரி மிஸ்ஃபீல்டெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ, ரன்ஸ் போயிடும். ஸோ ரன்ஸ் எதுவும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகே, நல்ல ஒரு டாட் பால், சூப்பரான ஒரு பவுலிங் போட்டுட்ருக்காங்க. இங்கே ஹார்திக் பாண்டியாவோட நெக்ஸ்ட் பால் இங்கே ப்ளே பண்ணிட்டுருக்காரு. ஓகே, நல்ல ஒரு பால் சூப்பராக போட்டுட்ருக்காரு. கொஞ்சம் அது லென்த்தில் மேலே வந்துருந்தா அவுட்டு தான். ஸோ ஓகே, இங்கே ஒரு பவுன்சர் பால் போட்டுட்ருக்காருங்க. வா வாட ப்ரோ, மிஸ்ஃபீல்ட் பண்ணாதீங்க ப்ரோ, வேணாம் ப்ரோ. அவர் விட்டுனால தான். ஓகே, ஆட்டோ பிளேக்கு அப்புறமா இங்கே பார்க்குறோம். ஸோ 243 நம்மளுக்கு டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ஓகே நண்பா, 243 எப்படியாச்சும் இந்த 50 ஓவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். நிக்கலஸ் பூரன் 64 ரன்ஸுங்க, நல்ல ஒரு பேட்டிங். ஸோ நம்மளோட ஓப்பனர்ஸ் SSV ஜெய்ஸ்வால், யங்ஸ்டர்ஸ் அதுதான் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நம்ம கரண்ட் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட். ப்ரோ அகில் ஹுசைன் நல்லா இருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்க போகுது இந்த ஒரு மேட்ச்சில். ஸோ ஆண்ட்ரியா ரசில் வெஸ்ட் இண்டீஸ்க்கான ஓப்பனிங் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஃபர்ஸ்ட் பால் இங்கே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்ட்ரியா ரசில் டு ஜெய்ஸ்வால். நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு ரன்னுங்க, சூப்பராக போட்டுட்ருக்காரு. கொஞ்சம் லைட்டாக பவுன்சர் அண்ட் வித் லென்த் போட்டுட்ருக்காரு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பால் ருத்ராஜ் கைக்வாட் வந்திருக்காருங்க. ஓ மை காட், ரன் அவுட்டா ப்ரோ? இல்லைங்க, நல்ல வேலை உள்ளே வந்துட்டோம். ஸோ ரன் அவுட் எதுவும் இல்லை. ஓகே, அங்கே ஒரு சான்ஸ், ரன் அவுட்டா? எஸ், ரன் அவுட்டுங்க. ஓ மை காட், ஒரு பெரிய இம்பேக்ட் கொண்டு வரணும்னு நினச்சேன் ருத்ராஜ் கைக்வாட், பட் கான் ஃபார் டக். ஆக்சுவலி இந்த மிஸ்டேக்ஸ் நடக்கக்கூடாது. ஏதோ ஒரு இதில் அந்த மிஸ்டேக் ஆகிடுச்சுங்க. பட் பரவாயில்ல, இன்னும் ஒரு விக்கெட்டு தானே. ஸோ ப்ரோ என்ன பாலிங் ப்ரோ, என்ன பாலிங். ஆண்ட்ரியா ரசில் சூப்பராக போட்டுட்ருக்காருங்க. ஸோ அபிஷேக் சர்மா வந்திருக்காரு. ஓ இன்ஜுரி,
ஆண்ட்ரியா ரசில் பரவாயில்ல. ஜெய்ஸ்வால் கேட்சா கையிலங்க அவுட்டு. ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆயிட்டாருங்க. ஜெய்ஸ்வால் கான் ஃபார் 1 ப்ரோ. இந்த மாதிரி போனாக்கா இந்த ஒரு மேட்ச் நம்ம கையிலேயே இருக்காது. அண்ட் இப்போ நம்ம சஞ்சு சேட்டா வந்திருக்காருங்க. இவங்க 2 பேரும் வச்சு ஏதாச்சும் நல்ல ஒரு இம்பேக்ட் கொண்டு வரணும். விக்கெட்ஸ் மட்டும் விட்டுறக்கூடாது. அது வரைக்கும் சந்தோஷம். பட் நான் நினச்ச பார்க்கலங்க. எப்படி அடிச்சுட்டு ஏதோ ஒரு அன்லக்கியான ஒரு மூமெண்ட்ல 2 விக்கெட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம 2 ஓப்பனர்ஸையும் ஒருத்தாள் ஆண்ட்ரஸ் ரசில் எடுத்துட்டாரு. ரொமாரியோ ஷெப்பர்ட் இங்கே வந்திருக்காரு பவுலிங் போட. ஓகே, அங்கே ஒரு சிங்கிள். நிறைய பேர் வந்து கேட்பீங்க லைக் நம்ம வந்து இந்த ஒரு கேம் பிளேவை நம்ம ஏன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னா, ஸோ நிறைய நான் இந்த மாதிரி புது புது சீரீஸை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குவேன். ஸோ என் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எப்படியாச்சும் அட்லீஸ்ட் 200 ஃபாலோவர்ஸாவது வரணும். ஸோ ப்ளீஸ் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட் பண்ணி மறக்காமல் என் வீடியோஸுக்கு லைக் பண்ணி என் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேம் லைக் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது ப்ரோ பாருங்கன்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ. நண்பா நண்பீஸ் ப்ளீஸ். ஸோ ஓகே, அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பால் எங்கள் கேமுக்குள்ளே வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பால் கேப் பார்த்து அடிச்சிருக்கோம். பட் ஃபீல்டர் இருக்காரு. பரவாயில்ல, அக்கீல் ஹுசைன் ஸ்மார்ட்டாக இருக்காருங்க. அந்த கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருக்காரு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பால் இங்கே. ஓ மை காட், கேட்சா? நான் கேட்சுன்னு நினச்சேன் ப்ரோ. நல்ல வேலை கேட்ச் எதுவும் இல்லை. ஆண்ட்ரியா ரசில் மறுபடியும் வந்திருக்காரு. கேப்பை பார்த்து அடித்தோம். பட் ஃபீல்டர் இருக்காருங்க. எல்லா கேப்லேயும் அடிக்கிறோம். பட் ஃபீல்டர் தான் ஜாஸ்தி இருக்காங்க. பரவாயில்ல. ஓகே, 12 ரன்ஸுக்கு 2 விக்கெட்ஸுங்க. இப்போது மறுபடியும் கேப்பை பார்த்துருக்கோம். அங்கே ஒரு கப்புள் ஆஃப் ரன்ஸ் ஜஸ்ட் மிஸ். ஆக்சுவலி அது வந்து ஒரு சான்சஸ் ஆஃப் ரன் அவுட் இருக்கும். பட் நல்ல வேலை ஓவர் த்ரோ ஆயிடுச்சுங்க. ஸோ நம்மளால சேவ் ஆயிடுச்சு. ப்ரோ கையில், ஓ மை காட், என்ன ப்ரோ அபிஷேக் சர்மா ப்ரோ. ஷாட்டுக்கு ட்ரையே பண்ணல ப்ரோ. நான் ஜஸ்ட் ஸ்ட்ரோக் தான் பண்ணேன். என்ன ஆச்சுன்னே தெரியல ப்ரோ. இந்த மாதிரி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஸ்கை வந்திருக்காருங்க. ஆக்சுவலி அந்த அபிஷேக் சர்மாவோட விக்கெட் நான் எதிரே பார்க்கல. இங்கே ஒரு எல்பிடபிள்யூக்கான சான்ஸ் நாட் அவுட்னு சொல்லியிருக்காரு அம்பையர். தண்ணி டிஆர்எஸ் போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிக்கலஸ் பூரான் வேணான்னு சொல்லியிருக்காருங்க டிஆர்எஸ். ஸோ ஓகே, ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் லென்த்து தான் இருந்துச்சு அந்த ஒரு பால். ஸோ ரவுண்ட் ஆஃப் த விக்கெட்டை வைக்கிறாருங்க ஆண்ட்ரியா ரசில். ஆல்மோஸ்ட் 3 விக்கெட்ஸ் எடுத்துட்டாருங்க அவரு. ஸோ ஓ மை காட், நல்ல ஒரு பவுலிங், நல்ல ஒரு ஸ்விங் ஃப்ரம் ரொமாரியோ ஷெப்பர்ட். சூப்பராக ஸ்விங் ஆகிட்டு இருக்குங்க அந்த ஒரு பால். என்ன ஒரு பவுன்சர் ப்ரோ. ரொமாரியோ ஷெப்பர்ட் இங்கே கலக்குன்னு கழுவிட்டு இருக்காருங்க பவுன்சராக போட்டுட்டு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பால் இங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ என்ன ப்ரோ, எத்தனை வாட்டி ப்ரோ பவுன்சர் போடுவீங்க? ஐயோ ப்ரோ, பவுன்சராக போட்டு சாவடிக்கிறீங்க ப்ரோ. ஓகே, இங்கே ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஃபீல்ட் இருக்காரு. சரியாக படலைங்க. லைக் அந்த ஒரு ஜாய்ஸ்டிக் அந்த பட்டன் எதுவுமே சரியாகவே அமைய மாட்டேங்குது டைமிங்க்கு. நல்ல ஒரு ஷாட்டுக்கான முயற்சி. பட் ஃபீல்டர் சூப்பர் சேவுங்க. என்ன மாதிரியான ஒரு சேவ் ஃப்ரம் ஃபீல்டர். சாமியாக சேவ் பண்ணியிருக்காருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த ஒரு பாலை எப்படியாச்சும் கொஞ்சமாவது நம்ம இந்த ஒரு ரன்ஸ் எப்படியாச்சும் எதிர்பார்க்கணும். எஸ், இந்த வாட்டி கேரி ஆன் ஆயிருக்கு. பவுண்ட்ரி ஃப்ரம் நம்ம ஸ்கையோட கேப்டனோட பேட்லேருந்து. நல்ல வேலை கேரி ஆன் ஆயிருக்குங்க. மஸ்ட் வாட்ச் ரீப்ளே. அது சூப்பராக டைமிங் பண்ணி அடிச்சாருங்க. மறுபடியும் ஒரு கேப்புக்கா இல்லை. ஆக்சுவலி கேப்பை பார்த்து பிளேஸ் பண்ணோம். பட் அவ்வளோ சரியாக போகலை.
24 ஃபார் 3 விக்கெட்ஸ். அங்கே கேப் பார்த்து அடிச்சிருக்கோம். பட் பரவாயில்ல, சரியா லைக் போக மாட்டேங்குதுங்க அவ்வளோவா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பால் இங்க அடிக்கிறோம். இந்த வாட்டி கேரி ஆன் ஆயிருக்குங்க. 2 வாட்டி அதே டைரக்ஷன்ல ப்ளே பண்ணாரு சஞ்சு சாம்சன். 2 வாட்டியுமே கேரி ஆன் ஆகல. பட் இந்த வாட்டி கேரி ஆன் ஆயிருக்கு, மிஸ்ஸே ஆகலை. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் ஒரு பவுண்டரியா ப்ரோ, ஷார்ட் ப்ரோ, பவுண்டரியான்ற அந்த பேச்சு இல்லை. ஸோ இந்த வாட்டி 6 லாங்காக இழுத்து விட்டாருங்க சஞ்சு சாம்சன். 2 4 1 6ன்னு கலக்குறாருங்க. மறுபடியும் ஒரு பவுண்டரியா, எஸ், மறுபடியும் ஒரு பவுண்டரி சஞ்சு சாம்சன். ஆண்ட்ரே ரசலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாருங்க. செமையாக விளையாடிட்டு இருக்காருங்க சஞ்சு சாம்சன். மறுபடியும் ஒரு ஷார்ட் பால், ஷாட்டுக்கான முயற்சி, பவுண்டரியா, எஸ், மறுபடியும் ஒரு பவுண்டரி. டோட்டலாக 4 பவுண்டரி ஒரே ஆளாக அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். அண்ட் ஜே ஹோல்டர் வந்திருக்காருங்க எங்க பவுலிங் போட. அரௌண்ட் த விக்கெட், யாக்கர் பால், நல்ல ஒரு சேவ் ஃப்ரம் த ஃபீல்டர். சஞ்சு சாம்சன் சூப்பராக லாஸ்ட் ஓவரில் அடித்தார். இந்த ஒரு மேட்ச், இந்த ஒரு ஓவரில் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. ஐபிஎல் மாதிரி இந்த ஒரு மேட்ச்லேயும் லைக் அவர் ஃபார்மில் இருந்தாருன்னா சூப்பராக இருக்கும். எஸ், மறுபடியும் ஒரு பவுண்டரி சஞ்சு சாம்சனுக்கு. ஃபார்ம்ன்றது சொல்லவே தேவையில்ல, அவர் இறங்கி வந்தாலே ஃபார்மு தாங்க. சூப்பரான ஒரு பவுண்டரி, வாட் அ பவுண்டரி. ஸ்லோ பால், ஸ்ட்ரோக் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அங்கே ஒரு சிங்கிள், பட் பரவாயில்ல. ஸோ சஞ்சு சாம்சன் கொஞ்சமாவது லைக் டோட்டலாக சூரியகுமார் யாதவ் ப்ரோ, ஏன் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் அடிப்பாரா, நானும் அடிப்பேன்ட்டு சூரியகுமார் யாதவ் நம்ம கேப்டன் அவரும் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி இந்த ஒரு ரன் ரேட்டில் நம்ம ஃபாலோ பண்ணாக்கா நம்ம ரன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் நம்மளோட மேட்ச் வின்னிங் பாசிபிலிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம சஞ்சு சாம்சன் அவர் ஸ்டார்ட் பண்ணாருங்க, அவரோட பவுண்ட்ரியால் ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். அதுலேருந்து கொஞ்சம் நம்ம லைக் ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும். இங்கே ஒரு ஒயிட் பால், ஆக்சுவலி வாட் அ பவுன்சர். வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் மோஸ்ட்லி பவுன்சர் தாங்க போடுறாங்க. ஸோ எப்படியோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி 60 ரன்ஸாவது வந்துட்டோம். ஸோ ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, பட் ஃபீல்டர் இருக்கார். பவுண்ட்ரி போகணும்னு நினச்சேன், பட் ஃபீல்டர் தடுத்துட்டாருங்க. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பால் இங்கே ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு ஷாட், பவுண்ட்ரி, வாட் அ ஷாட்டுங்க. செமையான ஒரு பார்ட்னர்ஷிப், 52 of 23. இங்கே சூரியகுமார் யாதவ் அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ இந்த ஒரு சேம் பார்ட்னர்ஷிப்பை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணாக்கா ஸோ நம்மளுக்கு நல்லபடியாக இந்த மேட்சை நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஸோ இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பவுண்ட்ரி, பேக் டு பேக் 2 பவுண்ட்ரிஸ் அடிச்சிட்டு இருக்காருங்க சஞ்சு சாம்சன். ஸோ எப்படியோ அப்படின்னு 70 ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் தான். ஓகே, நல்ல ஒரு சிங்கிள். ஸோ இங்கே விஷுவல்ஸ் அண்ட் இந்த ஒரு ஸ்டேடியமில் சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே நெக்ஸ்ட் பால், ஓட ப்ரோ வைடா, எஸ், அம்பையர் வைடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 72 for 3 wickets. இங்கே ஷார்ட் பால், பட் ஃபீல்ட் இருக்காரு. சஞ்சு சாம்சன் அண்ட் சூரியகுமார் யாதவ் நல்லா போட்டுட்ருக்காங்க. சூர்யா ப்ரோ நல்ல ஒரு சிங்கிள், குயிக் சிங்கிள். அங்கே ஓவர் முடிவில் 74 வந்துட்டு எப்படியோ. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பால் இங்கே ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். சஞ்சு சாம்சன், வாட் ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க சஞ்சு சாம்சன்கிட்ட இருந்து. நம்ம தலை தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட்டு நம்ம சஞ்சு சாம்சன் இங்கே ப்ளே பண்ணுறாருங்க. அதே மாதிரி இவரோட 50 இங்கே ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ லெக் ஸ்பை, அங்கே ஒரு டாட் பால். சஞ்சு சாம்சன் சூப்பரான ஒரு 6ங்க, செமையான ஒரு 6. ஃபீல்டர் அகில் ஹுசைன். 79 for 3 wickets. ஸோ நம்ம விக்கெட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. ப்ரோ என்ன ஒரு ஷாட்டு, பட் ஃபீல்ட் இருக்காரு. கொஞ்சம் அது சரியாக டைமிங் ஆகலை. டைமிங் கிடச்சிருந்தா நல்லா ஒரு ஷார்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஓகே, இங்கே ஒரு பவுண்ட்ரி ஃப்ரம் சூரியகுமார் யாதவ். ப்ரோ 2 பேரும் சேர்ந்து
பவுண்ட்ரி மலையாக கொட்டிட்டு இருக்காங்க. பவுண்ட்ரி மட்டும்தான் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்பத்துலேருந்து. ஸோ இங்கே இன்னொரு பால் பவுண்ட்ரியா இல்லை ஃபீல்டு இருக்காரு, நல்ல ஒரு சேவ் ஃப்ரம் த ஃபீல்டா. ஸோ இங்கே இன்னும் ஒரு ரன், கப்புள் ஆஃப் ரன்ஸ் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு ஓவரில் சூரியகுமார் யாதவ் நல்லா போட்டுட்ருக்காருங்க. ப்ரோ ஓ மை காட், நல்ல ஒரு சிங்கிள். ஆக்சுவலி நான் ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணேன், பட் அது ஸ்ட்ரோக் தான் ஆச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் இங்கே ஒரு ஷார்ட் பவுண்ட்ரி. சஞ்சு சாம்சன் சேட்டா அவரோட 50 இந்த ஒரு மேட்ச்சில் பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. சஞ்சு சாம்சன் சும்மாவா, அவரோட ஃபார்முக்கும் அவரும் இந்த ஒரு மேட்ச்சில் ஜஸ்ட் வாவ். அவர் ஒரே ஒரு பவுண்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ரன்ஸை டோட்டலாக 91 வரைக்கும் கொண்டு வந்திருக்காருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 24 இருந்தோம், பட் இப்போ 92. ஜஸ்ட் ஒன் மேன் ஆர்மியா. இங்கே ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, சூப்பரான ஒரு 6. வாட் அ 6 ஃப்ரம் சூரியகுமார் யாதவ். சூப்பராக ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காருங்க சூரியகுமார் யாதவ். 34 வந்துட்டாரு. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அவரும் ஒரு லைக் சூப்பராக இதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் பண்ணாருன்னா 2 பேருமே 50ல் சூப்பராக கிளாசிக்காக இருப்பாங்க. ஸோ ஓகே, நம்ம ஓவர் முடிஞ்சிருக்கு இங்கே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக ஆட்டோ ப்ளே பண்ணிட்டோம். ஸோ 245 for 9 பிகாஸ் இந்த ஒரு கேமோட லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த ஒரு கேமை ஆட்டோ ப்ளே பண்ணியிருக்கோம். அண்ட் மேன் ஆஃப் த மேட்ச் சஞ்சு சாம்சன். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் வீடியோ பார்க்குறேன்.